மூக்குத்தி அம்மன் பார்ட் 2 படத்தை ஓரம் கட்டிய சுந்தர் சி. நயன்தாரா தான் அதற்கு காரணமா? நடிகர், இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகத் திறமையுடன் தமிழ் சினிமாவில் பல ஆண்டுகளாக மாஸ் காட்டி வருபவர் சுந்தர் சி. இயக்குனராகத்தான் இவர் தமிழ் சினிமாவில் தன்னுடைய என்ட்ரியை கொடுத்திருந்தார். ஆனால் ஒரு கட்டத்தில் ஹீரோவாகவும் தன்னுடைய மனைவி குஷ்புவுடன் இணைந்து தயாரிப்பாளராகவும் மாறினார். கடந்த ஆண்டில் சுந்தர் சி இயக்கத்தில் வெளியான அரண்மனை 4 படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. இந்த படத்தில் சுந்தர் சி ஹீரோவாக நடித்திருந்தார். மேலும் படத்தில் தமன்னா, ராஷிகண்ணா ஆகியோர் இணைந்திருந்தனர். படம் நடிகர், இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளராக சுந்தர் சிக்கு சிறப்பாக கை கொடுத்தது. இதனிடையே கடந்த பொங்கலையொட்டி வெளியான மதகஜராஜாவும் சிறப்பான வசூலை குவித்துள்ளது. இயக்குனராக கோலிவுட்டில் அறிமுகமானவர் சுந்தர் சி. முறைமாமன் உள்ளிட்ட படங்களை இவர் இயக்கிய நிலையில் தன்னுடன் இயக்கத்தில் நடித்த நடிகை குஷ்புவை காதல் திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு 2 பெண்கள் உள்ள நிலையில் அடுத்தடுத்து நடிகர், தயாரிப்பாளர் என பன்முகம் காட்டி வருகிறார் சுந்தர் சி. கடந்த ஆண்டில் சுந்தர் சி நடிப்பு, இயக்கம் மற்றும் தயாரிப்பில் வெளியான அரண்மனை 4 படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இந்த படத்தில் தமன்னா மற்றும் ராஷிகண்ணாவும் இணைந்திருந்த நிலையில் இந்த கூட்டணி அதிரடி சரவடியாக அமைந்தது. இந்த படத்தை தொடர்ந்து அடுத்தடுத்து கலகலப்பு 3 மற்றும் மூக்குத்தி அம்மன் 2 படங்களை இயக்க கமிட் ஆனார் சுந்தர் சி. இதனிடையே கடந்த பொங்கலையொட்டி இவரது இயக்கத்தில் விஷால், சந்தானம், வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி இணைந்து நடித்திருந்த மதகஜராஜா படம் வெளியானது. கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வெளியாகவிருந்த இந்த படம் பல்வேறு காரணங்களால் முடங்கியது. இந்நிலையில் கடந்த சில தினங்களில் இந்த படம் மிகப்பெரிய வசூலை குவித்தது. நீண்ட காலங்களுக்கு பிறகு இந்த படத்தில் சந்தானம் காமெடி களத்தில் இறங்கியிருந்தது படத்திற்கு மிகச் சிறப்பான வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது. இதனிடையே சுந்தர் சியுடன் மீண்டும் நடிகர் விஷால் இணைய உள்ளதாகவும் இந்த படத்தின் அறிவிப்பு விரைவில் வெளியாக உள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த படத்தை பென்ஸ் மீடியா தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்படும் நிலையில் இது குறித்து கேள்விப்பட்ட ஐசரி கணேஷ் மூக்குத்தி அம்மன் 2 படத்தை முதலில் முடித்துவிட்டு அடுத்ததாக விஷாலுடன் இணையும்படி சுந்தர் சியிடம் கேட்டதாக தெரிகிறது. இது குறித்து பேச்சுவார்த்தைகள் நடந்த நிலையில் இது தொடர்பாக சுந்தர் சி கூறிய விஷயம் பெரிய அளவில் கோலிவுட்டில் விவாதத்திற்கு உள்ளாகியுள்ளது. மூக்குத்தி அம்மன் 2 படத்தை சுந்தர் சி இயக்கி நயன்தாரா லீட் கேரக்டரில் நடிக்க உள்ளதாக முன்னதாக அறிவிக்கப்பட்டது. இந்த படத்தின் தயாரிப்பாளர் ஐசரி கணேசா இருந்த போதிலும் படத்தில் சம்பளத்திற்கு பதிலாக சில சதவீத லாபத்திற்காக நயன்தாரா ஒப்பந்தம் போட்டதாக தெரிய வருகிறது. ஏற்கனவே படத்தில் ஹீரோயினாக நடிக்கும் நயன்தாரா, எனக்கு சம்பளம் வேண்டாம், அதற்கு பதிலாக என்னையும் இப்படத்தில் தயாரிப்பாளராக சேர்க்க வேண்டும் என்று கூறிய நிலையில் படத்தின் போஸ்டரில் அவரது ரவுடி பிக்சர்ஸ் பெயரும் சேர்த்து வெளியிட்டார்கள். ஆனால் படத்தில் நடிக்க நயன்தாரா இன்னும் கால்ஷீட் கொடுக்காத காரணத்தினால் சுந்தர் சி தற்போது இப்படத்தை தள்ளி வைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவர் எப்போது கால்ஷீட் கொடுக்கிறாரோ அப்போது மூக்குத்தி அம்மன் 2 படத்தை ஆரம்பிக்கலாம் என படத்தின் தயாரிப்பாளரான ஐசரி கணேசமூர்த்தியிடம் சுந்தர் சி தெரிவித்துள்ளார். இதனால் தயாரிப்பாளர் பெரும் அதிருப்தியில் உள்ளதாக கூறப்படுகிறது.